ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான சாட்சி இது மலையாளத்துல ஆசாதி டெலிவிஷன்ல வந்த ஒரு சாட்சி. பிரதர் பாஸ்டர் ராஜ்மோகன் அவர்களை பற்றி. இவர்கள் திருவனந்தபுரத்தை சார்ந்த ஒரு நபர். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தன்னந்தனியனாக அவர்கள் வீட்டிலிருந்து ஆண்டவரை சேவிக்க வந்தவர்கள். இவர்கள் தகப்பனுடைய பெயர் ரவீந்திரன். அவர்களுடைய 2 சகோதரிகள் அசெம்பிளிஸ் ஆஃப் காட்ல பாஸ்டர் பி.டி. ஜான்சன் அவர்கள் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் குடும்பமாக ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். அவர்கள் மூலமாக 12 வயது இருக்கிற பொழுது ராஜ்மோகன் ஆண்டவர் அண்டைக்கு வழிநடத்தப்பட்டார். 6 வருடங்கள் திருவனந்தபுரத்துல இருக்கிற பாஸ்டர் பி.டி. ஜான்சன் அவர்களுடைய சபையில சண்டே ஸ்கூல் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நபர். 18 வயதுல வீட்டில் உள்ள வறுமையின் காரணமாக டெல்லியில இருக்கிற நியூ இந்தியா சர்ச் ஆஃப் காட் உடைய ஹை ஸ்கூலில் ஆசிரியராக வேலைக்கு சென்றார். 1 வருடம் அங்கே வேலை பார்த்த பொழுது தேவனுடைய அழைப்பு மிகவும் திட்டமாக இவருக்கு இருந்தபடினால ஆண்டவர் இவரை ஊழியத்துக்கு அனுப்பின இடங்களில நேபாள், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேஷ் இந்த பகுதிகளில, இந்த மாநிலங்களிலே இருக்கிற அநேக கிராமங்களில் தன்னந்தனியனாக போய் மிஷனரி ஊழியம் செய்திருக்கிறார். ஒரே ஒரு டோலக் அவர் கையில இருக்கும். ஒரு பாட்டு பாடி கிராமங்களிலும் தெருமுனைகளிலும் சந்தை கூடங்களிலும் நின்று ஆண்டவரை குறித்து இவர் பிரசங்கித்து அநேகரை ஆண்டவர் அண்டைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இவர் போன இடங்களில் எல்லாம் இன்றைக்கு சபைகள் நிறுவப்பட்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். 2005ஆம் வருடத்திலே இப்படி அவர் ஊழியம் செய்கிற பொழுது வீட்டிலே இவருடைய குடும்பம் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலிலே இருந்தது. குடும்பத்தினர் யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாள் அவர் தன்னுடைய குடும்பத்தினரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட பொழுது தன்னுடைய தகப்பன் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்ட செய்தியை கேள்விப்பட நேர்ந்தது. திருவனந்தபுரத்திற்கு வருவதற்கு கூட அவர் கையிலே காசு இல்லை. ஒரு லாரியிலே டெல்லி வரை வந்து ஒருவருடைய சகாயத்தின் மூலமாக திருவனந்தபுரம் வந்து சேர்ந்தார். திருவனந்தபுரம் வந்து சேர்ந்த பொழுது அவருடைய வீட்டிலே அவருடைய சகோதரி இவருடைய கையிலே 2 பேப்பர்களை கொடுத்தார். ஒன்று வீட்டிற்கான ஜப்தி நோட்டீஸ், 2வது அவருடைய தகப்பனாருடைய டெத் சர்டிபிகேட். இதை இவருடைய கையில கொடுத்து விட்டு இதுக்கப்புறம் நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று அந்த பேப்பரை இவர் கைகளிலே கொடுத்தார். இவர் முற்றிலும் மனம் தளர்ந்தவராக இவர் தகப்பனார் இருந்த அந்த அறைக்குள் ஏறி அவர் படுத்திருந்த அந்த கட்டிலே 7 நாட்கள் உணவின்றி தண்ணீரின்றி, ஏன் இப்படி எனக்கு சம்பவிக்கிறது என்ற கேள்வியோடு கூட படுத்திருந்தார். 7வது நாள் அன்றைக்கு சுவற்றிலே
ஒரு வசனம் தன்னுடைய இருப்பிடம் காணப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று சுவற்றிலே எழுதப்பட்டது. என்னவென்று அவர் எழுப்பி அதை பார்த்த பொழுது அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: கோடரியானது தன்னால் வெட்டுகிறவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமோ? வாளானது தன்னை கையாடுகிறவனுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டலாமோ? பாராட்டினால் தடியானது தன்னை பிடித்தவனை மிரட்டினார் போலவும், கோலானது நான் மரக்கட்ட அல்லவென்று எழும்பினார் போலவும் இருக்குமே என்ற ஒரு வசனத்தை இவர் வாசித்தார். பரிசுத்த ஆவியானவர் அவரோடு கூட இடைப்பட்டார். மறுபடியுமாக தன்னுடைய ஒரு மாமாவின் இடத்துல கொஞ்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு வண்டி ஏறி திரும்பியும் டெல்லிக்கு வந்து உத்தரப்பிரதேசுக்கு தன்னுடைய வேலை தளத்திற்கு பணித்தளத்திற்கு அவர் மறுபடியும் திரும்பிவிட்டார். வீட்டின் காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கூட மறுபடியும் பணித்தளத்திற்கு திரும்பிவிட்டார். ஆண்டவர் இவரை பல 100 கணக்கான ஆட்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருவதற்கு பயன்படுத்தினார். அவர் 2-3 சாட்சிகளை சொன்னதை நான் கேட்டேன். ஒரு சாட்சி 2009ஆம் வருஷத்துல உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஆற்றருகையில இருந்த ஒரு கிராமம். எல்லா வீடுகளும் கூரை வேய்ந்த குடில்கள், சின்ன குடில்கள். இவர் வழக்கம் போல அந்த டோலக்கை அடித்து பாட்டு பாடி உறக்க சுவிசேஷம் சொல்லி தன்னால் இயன்ற மட்டும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்திருக்கிறார். எல்லாரும் தூரத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவரும் அன்றைக்கு இவரிடத்திலே வந்து விசாரிக்கவோ, இவரிடத்திலே காரியங்களை பற்றி பேசவோ அல்லது தர்க்கம் பண்ணவோ வழக்காடவோ ஒன்றும் செய்யவில்லை. இவர் மிகுந்த மன வருத்தத்தோடு கூட தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி சென்று விட்டார். அநேக வருடங்களுக்கு பின்பு 2015 உத்தரப்பிரதேசத்துல போதகர்களுக்கான ஒரு கூடுகையில பேசும்படியாக இவர் அழைக்கப்பட்டிருந்தார். முடித்துவிட்டு உணவருந்தி கொண்டு நிற்கிற பொழுது ஒரு நன்றாக வளர்ந்த கருத்த பருமனான ஒரு நபர் ஓடி வந்து இவருடைய முகத்தை உற்று பார்த்து விட்டு இவர் காலில் விழுந்து கட்டிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். ராஜ்மோகனுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் பக்கத்தில் இருந்த இனி ஒரு போதகரை அழைத்து நாம் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தை கேட்ட பொழுது அவர் சொன்னார், எனக்கு இவரை நன்றாக தெரியும். இவர் ஒரு மிகப்பெரிய போதகர். கிட்டத்தட்ட 50-60 சபைகளை இவர் நிறுவி இருக்கிறார். அநேக விசுவாசிகளை இவர் ஆண்டவர் அன்றைக்கு வழிநடத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட நபரா என்னுடைய காலில விழுந்து கதறுகிறார் என்று ராஜ்மோகன் அவரை எழுப்பி அவரை ஆசுவாசப்படுத்தி காரியங்களை கேட்ட பொழுது அவர் சொன்னார், பல வருஷங்களுக்கு முன்பதாக நீங்கள் எங்கள் கிராமத்திற்கு வந்தீர்கள். நான் ஒரு திருடன், நன்றாக குடித்திருந்தேன். நீங்க சொன்ன எல்லா வசனத்தையும் வார்த்தைகளையும் நான் பொறுமையாக நின்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அன்றைக்கு இரவில என்னுடைய அறையில கர்த்தராகிய இயேசு தரிசனமானார். அன்றைக்கு என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்தேன். ஒரு சபையை தேடினேன். அதற்கு பின்பு அவர்கள் என்னை வேதாகம கல்லூரிக்கு அனுப்பினார்கள். இன்றைக்கு நான் பல சபைகளை நிறுவி இருக்கிறேன். பலர் ஆண்டவர் அன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் காரணம் அன்றைக்கு நீங்கள் தன்னந்தனியனாக வந்து நின்று இந்த கர்த்தருடைய வார்த்தையை எங்கள் கிராமத்தில ஒருவரும் கேட்காத பொழுதும் பிரசங்கம் செய்ததுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இவரிடத்திலே அந்த சாட்சியை சொன்னார்கள். இனி ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. நேபாளிலே
ஒரு கிராமத்திலே இவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு 300 ரூபாய் உள்ள ஒரு வீடு. அந்த வீட்டிலே வேற எந்த வசதியும் இல்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கரண்ட் அந்த வீட்டிலே இருக்கும். பல நாட்கள் தொடர்ந்து காய்ச்சலினால் தளர்ந்து போய் இவர் படுத்து விட்டார். எழும்பி எதையும் செய்வதற்கு இவருக்கு ஒரு வழியும் இல்லை. அவருடைய மனதிலே தோன்றினது, வீட்டில் இருந்தா அம்மா நமக்கு இவ்வளவு சூடை தணிப்பதற்கு ஒரு தண்ணீரிலே பஞ்ச முக்கி ஒரு ஸ்பாஞ்ச் பாத் நமக்கு கொடுத்திருப்பாங்க, அல்லது அவங்களால முடியலன்னா நம்மள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ட்ரிப் போட்டிருப்பாங்க என்று நினைத்து கொண்டிருந்த பொழுதே அவர் மூர்ச்சையாகி சுய நினைவை இழந்து விட்டார். இவருக்கு ஒரு தரிசனம். 2 பேர் வானத்திலிருந்து வெள்ளை அங்கி தரித்து 2 நர்சஸ் இறங்கி வருகிறார். ஒருவர் ரெஃப்ரிஜிரேட்டரை திறந்து, ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் அந்த ரூம்ல இல்லை, திறந்து அதுல இருக்கிற ஐஸ் எடுத்து இவர்களுக்கு ஒரு ஐஸ் பாத், ஸ்பாஞ்ச் பாத் கொடுக்கிறார். இன்னி ஒருவர் ஒரு ட்ரிப் போடுகிற ஒரு ஸ்டாண்டை கொண்டு வந்து வைத்து இவர்களுக்கு இன்ஃபியூஷன் செட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி ட்ரிப் போடுகிறார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு புது உற்சாகத்துடன் இவர் துள்ளி எழும்புகிறார். இவர்கள் 2 பேரையும் காணவில்லை. இவர்கள் இடத்தை காலி செய்து போய்விட்டார்கள். தேவனுடைய தூதர்கள் வந்து இவரை பராமரிப்பு செய்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னுடைய நரம்பிலே போடப்பட்ட அந்த ஊசியின் தடம் 4 நாட்களுக்கு இருந்தது. கர்த்தர் தம்முடைய தாசர்களை, தம்முடைய தூதர்களை இன்றைக்கும் அனுப்பி அவர்களுக்கு சேவை செய்கிறார். இனி ஒரு சாட்சி சொன்னார், ஆண்டவர் இவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறது. இவர்களுக்கு வேற ஒண்ணும் பெருசா சொத்து எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு டோலக்கு, ஒரு டீ போடுற ஒரு பாத்திரம், ஒரு சின்ன ஸ்டவ், ஒரு சின்ன குக்கர், இனி ஒரு ஃப்ரைங் பேன், இவ்வளவுதான். எந்த இடத்துக்குனாலும் போறதுக்கு இவர் எப்பொழுதும் ரெடியா தான் இருக்கிறார். ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கி இருக்கிறார். ஒரு லைன் வீடு, ஒரு 10-20 வீடு இருக்கு. அதுல இவருடைய வீடு ஒரு வீடு. இவரால் அந்த 300 ரூபாயை கொடுப்பதற்கு, வாடகை கொடுப்பதற்கு முடியவில்லை. ஏற்கனவே 10 நாள் தவணை சொல்லி ஆகிவிட்டது. 10வது நாள் ஆகும்போது அந்த வீட்டுக்காரர் சொல்லி, நாளை காலை நான் 10 மணிக்கு வரும்போது நீ வந்து எனக்கு வாடகை தரணும். இவர் ஆண்டவரிடத்துல சொல்லியிருந்தார், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு இந்த ஊரை விட்டு போயிடுவேன், என்கிட்ட இருக்கிற விஷயம் இவ்வளவுதான், இதெல்லாம் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இவர் இருந்த நாட்களிலே அடுத்த நாள் காலையில 10 மணிக்கு அந்த வீட்டுக்காரர் வந்தார். வந்து இவரை கூப்பிட்டார். உன் பேர் ராஜ்மோகன் தானே? ஆமா. உங்க அப்பா பேர் ரவீந்திரனா என்று கேட்டார். அப்பொழுது ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமா என்று சொன்ன பொழுது, நீ வா, உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு, போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க என்று இவரை அவர் சைக்கிள்ல ஏற்றி கொண்டு போய் அந்த மணி ஆர்டரை வாங்க போன பொழுது அங்கே 2000 ரூபாய் இவருக்கு மணி ஆர்டர் யாரோ அனுப்பி இருக்கிறார்கள். இவர் வீட்டு அட்ரஸே இவருக்கே தெரியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய தாசர்களுடைய தேவைகளை சரியான சமயத்திலே அறிந்து இவர்களை ஆண்டவர் இவர்களுடைய தேவைகளை சந்திக்கிறதை இந்த சாட்சியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் ஒரு முறை உத்தராகண்டிலே இவர் ஒரு கிராமத்தில் நின்று டிராக்ட்ஸ் கொடுத்து கொண்டிருந்த பொழுது, கைப்பிரதி கொடுத்து கொண்டிருந்த பொழுது,
ஒரு பெரிய கார் வந்து நின்றது. அந்த கார்ல இருந்து இறங்கின ஒருவர், கார்ல வந்து ஏறு என்று இவரிடத்துல சொன்ன பொழுது ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் ஏறிவிட்டார். போற வழியில கேட்டார். நான் அந்த பையன் சொல்லுகிறான், அழைத்து கொண்டு போன பையன், நான் யுக்ரைன்ல போய் மெடிசின் படிக்க போன பொழுது அங்கே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த ஊர்ல இப்படி சுவிசேஷம் சொல்றதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி இவரை கொண்டு போய் இவருடைய வீட்டிலே இறக்கி, இவருடைய இந்த பையனுடைய அப்பா ஒரு டாக்டர், ஒரு பெரிய பொலிட்டீஷியன், அவர்களுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாக இவரை அழைத்து கொண்டு போய் அவர்களுக்காக ஜெபிக்க சொன்னார். ஜெபித்தார். அதனுடைய நிறைவில இந்த பையன் கேட்டான், நான் யுக்ரைன்ல டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கேன், நீங்க ஏன் கூட யுக்ரைனுக்கு வரீங்களா? அங்கே இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள் நிறைய கேம்பஸ்ல போதை மருந்துகளுக்கும் மோசமான தங்களுடைய வாழ்விலேயும் இவர்கள் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் செய்ய முடியுமா என்று அழைத்தார். இவரும் சரி என்று சொல்லி 2012 ஆண்டிலே யுக்ரைனுக்கும் ரொமானியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் போன்ற பல இடங்களுக்கு இவர் இந்தியர்கள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டார். அந்த பையன் மூலமாக அப்படி திரும்பி வந்த பொழுது ஆண்டவராலே இவர் டெல்லியிலே போய் ஊழியம் செய்யும்படியாக ஆண்டவர் தரிசனத்திலே இவருக்கு சொன்னபடினாலே டெல்லிக்கு வந்தார். டெல்லியில இருக்கிற ஒரு சகோதரர், அவர் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் SPGல வேலை செய்கிறவர். அவர்களுடைய கண்டோன்மெண்ட்ல இவர்கள் ஒரு சின்ன கூடுகையை தொடங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு 15 SPGல வேலை செய்கிற சகோதரர்கள் மூலமாக 15 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். துவாரகா என்கிற இடத்துல டெல்லியில இவர்கள் ஒரு ஊழியத்தை தொடங்கினார். ஊழியம் க்ளோரி ரிவைவல் ஜெனரேஷன், மகிமையுள்ள ஒரு எழுப்புதலின் சந்ததி, க்ளோரி ரிவைவல் ஜெனரேஷன் என்ற ஒரு சபை இவர்கள் நிறுவுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இன்றைக்கு இவர்களுடைய சபையில வேதாகமத்தை இவர்கள் சபையிலேயே உருவானவர்கள் கிட்டத்தட்ட 50 பேர் நன்றாக வேதாகமத்தை பிரசங்கம் செய்கிறவர்கள், ஆராதனை நடத்துகிறவர்கள். இவர்கள் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்ட அநேகர் இன்றைக்கு ஹரியானாவிலும், உத்தராகண்டிலும், வெஸ்ட் பெங்காலிலும், உத்தரப்பிரதேசிலும், ஜார்க்கண்டிலும், மத்திய பிரதேசிலும் இன்றைக்கு இவர்களுடைய சபையை சேர்ந்த அநேகர் மிஷனரிகளாக போய் ஊழியம் செய்கிறார்கள். கர்த்தர் இந்த தேவனுடைய மனுஷனை இப்படி பயன்படுத்தி வருகிறார். அநேக தேவனுடைய மனிதர்கள் தியாகமாக தங்களுடைய நேரத்தையும் தங்கள் வாழ்வையும் இரத்தத்தையும் சிந்தி ஏற்கனவே இந்த பகுதிகளில் எல்லாம் அவர்கள் விதை விதைத்திருக்கிறார்கள். அவர்கள் விதையாய் செத்து மடிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய தியாகத்தின் பலனை ராஜ்மோகன் போன்ற நபர்கள் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு ஆத்துமாக்களை அறுவடையாக கொண்டு வருகிறார். ராஜ்மோகன் சொல்லுகிறார், தன்னுடைய கால் பட்ட இடத்தில் எல்லாம் இன்றைக்கு பல சபைகள் எழும்பி இருக்கிறது. அநேகர் ஆண்டவர் அன்னைக்கு வந்திருக்கிறார்கள். இது நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய
தாக்கத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துதானா, அவருடைய ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்கான ஒரு எழுப்புதலை இந்த நாட்களிலே விசேஷமாக இளம் தலைமுறையினர் மத்தியில் கர்த்தர் கொண்டு வருகிறார் என்கிற தரிசனத்தின்படி நாம் இதிலே நம்மையும் அர்ப்பணிப்போமானால் நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்த வல்லவர். கர்த்தர் இந்த சாட்சியினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.